ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் த்ரெட் அனிமே சீரிஸோட சீசன் 2ஓட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட 10ல் நம்மளோட ஹீரோ அயனகுஜி இனிமேல் எனக்கு ஏ கிளாஸுக்கு போகணுன்னு எந்த ஒரு விருப்பமும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதனால் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையே இல்லை, இனிமேல் நீ நானும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கரேசவாட்ட சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் அடுத்த நாள் கிளாஸுக்கும் போகும்போது கரேசவா கிட்ட அவன் எதுவுமே பேசவே இல்லை. இதை நினச்சி கரேசவா ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்போ அதே டி கிளாஸுக்குள்ளே ரீவனும் என்ட்ரு ஆகுறான். அவன் வந்த உடனேயே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பரபரப்பாகிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சூட கேட்கும்போது, என்னப்பா ஒரு கிளாஸ் பையன் இன்னொரு கிளாஸுக்குள்ளே வரதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி ரீவன் கேட்கும்போது, அது மற்ற ஸ்கூலில் சரி, நம்மளோட ஸ்கூலில் அதெல்லாம் சரி வராது, எதுக்காண்டி வந்த அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கும்போது, நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க வந்தேன், ஆனால் அது யாருன்னு சொல்லி எனக்கே தெரியாது, அதை தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். இவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்லேருந்து கரெக்டாக கோயஞ்சி வெளியே போகிறான். அவன் போன உடனே அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீவனும் அவனோட ஆளுங்களும் பின்னாடியே போகிறாங்க. அவங்க போகிற வேகமே சரியில்லை, அவனை ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்லாம் பயப்படுறாங்க. அதனால் டி கிளாஸில் இருக்கிற சிலரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ஹிராட்டாவை மட்டும் கிளாஸ்லேயே இரு, மற்ற ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க, அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ அயனகுஜி சொல்கிறான். இப்போ நேராக கோயஞ்சிக்கிட்ட போனதுக்கப்புறமா பின்னாடியே ஹோரிகிதாவும் மற்ற ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டாங்க. அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஹோரிகிதா சொல்லும்போது, நீங்களே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, நான் அவனை எதுவுமே பண்ணல, சொல்லப்போனால் 2 ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். நீ எதுக்காண்டி ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கோயஞ்சி கேட்கும்போது, உன்னோட கிளாஸில் யாரோ ஒருத்தர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அது நீயா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா உனக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது, அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரீவன் கேட்குறான். நீ எதை பற்றி பேசுகிறேனே தெரில, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு, கொஞ்சம் சீக்கிரமும் சொல்லு, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்த்து மூஞ்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ரீவன் அந்த கண்ணாடியை வாங்கி உடச்சே போட்டுறான். நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹோரிகிதா கேட்கும்போது, நீ என்னமா வந்ததுலேருந்து சும்மா சும்மா குறுக்க பேசிகிட்டு இருக்க, நான் அவங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். அப்போ அதே இடத்துக்கு ஏ கிளாஸில் இருக்கிற சகேனாகியும் வரா. என்னப்பா எல்லாருமே கூட்டமாக நின்று பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை கிறிஸ்துமஸுக்கு எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் டீயை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஏக்கு வருவேன், அது வரையும் கொஞ்சம் சாத்திட்டு இரு அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். உன்னோட கிளாஸில் தான் யாரோ ஒருத்தர் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு மாஸ்டர் மேடு இந்த கிளாஸுக்கு பின்னாடி இருக்கான், அது கண்டிப்பாக நீயா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். என்னைய பார்த்தா அவனுக்கு அப்படியே தெரியுது, ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் என்னோட கிளாஸுக்காக நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா, அந்த ஐலாண்ட் டெஸ்ட்டில் கூட நான் அதில் கலந்துக்கவே கிடையாது, அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் கூட நான் பெர்ஃபார்மே பண்ணல, அப்படி இருக்கும்போது என்னைய போய் சந்தேகப்படுறிய, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கோயஞ்சி கேட்குறான். எனக்கு அங்கே தான் டவுட்டு, ஏன்னா இந்த மாஸ்டர் மைண்டு எல்லா இடத்துலையுமே இன்டெலிஜென்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ எந்த இடத்துலையுமே பெருசாக சொல்கிறதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால தான் எனக்கு டவுட்டே வருது, ஒருவேளை இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி நீ தான் இருக்கியோ அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். இங்கே பாரு, நீ யாரை தேடி வந்திருக்கியோ அது நான் கிடையாது, அவன் யாருன்ற விஷயமே எனக்கு தெரியாது, ஸோ என்கிட்ட இருந்து உன்னால் எந்த ஒரு பதிலுமே வாங்க முடியாது, என்னை இதே இடத்துல போக விடு அப்படின்னு சொல்லி கோயஞ்சி சொல்கிறான். நீ இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டேன், நீ கேட்குற விதத்தில் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்லும்போது, உன்னோட மிரட்டெல்லாம் மற்ற பசங்கிட்ட வச்சுக்கோ, நீ என்கிட்ட சண்டை போடனா கண்டிப்பாக நானும் திரும்ப சண்டை போடுவேன், ஒன்று அடி வாங்கிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி கோயஞ்சி சொல்கிறான். சொல்லப்போனால் இது எல்லாத்தையுமே கோயஞ்சி பண்ணுற ஆள் தான், அவனும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் அவ்வளோ தூரம் போகணுமான்னு சொல்லி நீயே நல்லா யோசிச்சுக்கோ டிராகன் பாய் அப்படின்னு சொல்கிறான். டிராகன் பாய்ன்ற வார்த்தையை கேட்ட உடனேயே சகேனாகி, பரவாயில்லையே இந்த பேர் உனக்கு நல்லாவே சூட் ஆகுது ரீவன், நானும் இனிமேல் உன்னை அப்படியே கூப்பிட்றேன் டிராகன் பாய் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டவனே ரீவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இன்னொரு தடவை அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக இதயத்தில் எனக்கு கொன்னுடுவேன்னு சொல்கிறான். ஓ ரொம்ப கோவம் வருதா டிராகன் பாய் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லும்போது ஓடி வந்து ஒரு அடி அடிக்க பார்க்குறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் அந்த அடியை வாங்கிடுறான். இப்படி ஏ கிளாஸில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சகைநாயகியை பார்த்து நம்ம ஹோரிகிதா கேட்குறா. நான் எதுவும் பண்ணலையேம்மா, ஏப்பா நீ எப்படிப்பா கீழே விழுந்த அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்கும்போது, நான் சாதாரணமாக கால் தடுக்கி தானே கீழே விழுந்தேன், என்னை யாரும் அடிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். கேட்டுக்கிட்டியா, நாங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி கிண்டலாக பதில் சொல்கிறா சகேநாயகி. சரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்கள் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக பேச மாட்டீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஏ கிளாஸ்காரங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அதே இடத்துல கோயஞ்சி அங்கேருந்து கிளம்புறான். அப்போ சி கிளாஸ் பசங்க அவனை அப்படியே போக விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ரீவனை பார்த்து கேட்கும்போது, ஆமாம் அவனை போட்டுருங்க, அவன் பேசுகிறத பார்த்தா அவனுக்கு எதுவும் தெரியாது போல், ஏன்னா உண்மையிலேயே அவன் ஒரு மாஸ்டர் மைண்டாக இருந்தானா இதே இடத்துல என் கூட சண்டை போட்டிருப்பான், ரெண்டாவது இவ்வளோ ஈஸியாக என்னோட ட்ராப்பில் விழுந்திருக்கவும் மாட்டான், அவன் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்கிறான், அவனோட கண்ணில் பதட்டமும் தெரியல, ஸோ கண்டிப்பாக அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ நம்மளோட ஹீரோ அயனகுஜி தான் அந்த மாஸ்டர் மைண்டுன்றதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையே, டி கிளாஸில் பெருசாக ஜொலிக்கிற மாதிரி இருக்கிறதே மொத்தமே 4 பேர் தான்,
ஒன்று சூடோ, இன்னொன்று ஹோரிகிதா, அதுக்கப்புறமா ஹிராட்டா, மிஞ்சி மிஞ்சி போனால் அயனகுஜியை சேர்த்துக்கலாம். ஏன்னா அவன் தான் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். இந்த 4 பேரில் அந்த மாஸ்டர் மைண்ட் அயனகுஜி தான் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காதே அப்படின்னு நினைக்கலாம். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பாயிண்டே இருக்குது. இந்த 4 பேரில் ஹிராட்டாவை அவன் நினைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஹிராட்டா ரொம்ப சாஃப்டான ஒரு பையன். ஸோ அவன் மாஸ்டர் மைண்டாக இருக்க சான்ஸ் இல்லை. ரெண்டாவது ஹோரிகிதா எல்லாத்தையுமே ஓப்பனாக தான் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணான்ற எல்லா விஷயமே ரீவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவளுக்கு பின்னாடி யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்றத அவன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். மூணாவது சூடோ வந்து ஒரு கோவக்காரன். அவனுக்கு இன்டெலிஜென்ட்டாக என்னன்னு கூட தெரியாது. ஸோ அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. கடைசியில் அயனகுஜி ஏன் அவன் சந்தேகப்படலனா, ஏற்கனவே அந்த சந்தேகம் அவனுக்கு வந்திருக்கும். அந்த 3 பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா அந்த 3 பொண்ணுங்களும் கரேசாவை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கும் போது அதை பார்த்த 2 பேர் அந்த கண்ணாடி போட்ட பையனும் நம்மளோட ஹீரோ அயனகுஜி மட்டும்தான். அப்போவே அவனுக்கு அயனகுஜி மேலே டவுட் வரும். ஆனால் பக்கத்தில் இந்த இபுக்கு என்ன சொல்லுவானா, அந்த ஐலாண்ட் டெஸ்ட்டில் இருக்கும்போது உன்னை நல்லாவே நோட் பண்ணேன், அவன் பெருசாக சொல்ல அளவுக்கு எதுவுமே பண்ணல, ஸோ அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. அதனால ரீவன் எப்படி யோசிக்கிறானா, இவங்க 4 பேருமே இல்லைனா வேற யாரா இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதனால தான் அயனகுஜி அவனால் கண்டுபிடிக்க முடியல. சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போற அப்படின்னு சொல்லி ரீவன் கிட்ட இபுக்கி கேட்குறா. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குழு அந்த கரேசாவா மட்டும்தான், அவளை வச்சு நம்ம பிடிச்சிடலாம், அதுவும் இன்னைக்கு ராத்திரியே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துக்கு தனியாக போயிடுறாங்க. அந்த இடத்துல கேமரா எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே கூட மற்ற கேமராவில் பற்றக்கூடாதுன்றக்காக அங்கே இருக்கிற லைட் எல்லாத்தையும் நல்லா பளிச்சுன்னு ஆன் பண்ணி விட்டுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா கரேசவாவுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. அந்த மெயிலில் என்ன போட்டிருக்குன்னா, உன்னைய பற்றின எல்லா பாஸ்ட்டுமே எனக்கு தெரியும், உன்னோட பாஸ்ட்டில் எத்தனை பேர் உன்னை புள்ளி பண்ணாங்கன்ற விஷயமும் தெரியும், இதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். அந்த இடத்துக்கு கரேசாவும் வந்துடுறா. இபுக்கு என்னை பற்றி என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ சொன்ன எதுவுமே என் லைஃப்பில் நடக்கவே கிடையாது, நீ தேவையில்லாமல் என்னை பற்றி ரூமர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கரேசாவா சொல்கிறா. ஒருவேளை நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீ இந்த இடத்துக்கு வராமே இருந்திருக்கலாமே, என்னோட மெயிலெல்லாம் நீ மதிக்காமையே தூக்கி போட்டு போயிருக்கலாமே, எதுக்காண்டி வந்த அப்படின்னு சொல்லி ரீவன் கேட்குறான். அதுக்காக என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, என்கிட்ட எந்த ஒரு வம்பு வச்சுக்காத, நான் இந்த இடத்துல கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கரேசாவா கொஞ்சமாக பதட்டமாக பேசுகிறா. அந்த பதட்டத்தை பார்க்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவளுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு. உன்னோட பதட்டத்திலே தெரியுது நீ ரொம்ப பயந்து போயிருக்குன்னு. இந்த இடத்துல கண்டிப்பாக அவனை சும்மா விட போகிறதில்ல. உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் அவனை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னு சொல்லிட்டேன்னா இதே இடத்துல உன்னை போக விட்டுறேன். உனக்கு எனக்கு எந்த பஞ்சாயத்துமே இல்லை. அப்படி இல்லைன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். சும்மா விட மாட்டேன்னா என்ன சொல்கிற, என்னை போட்டு அடிச்சேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலை விட்டு என்னை வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி கரேசாவா சொல்கிறா. இந்த இடத்துல எந்த ஒரு கேமராவுமே கிடையாது. ரெண்டாவது உன்னை அடிக்கவும் போகிறது கிடையாது. ஏற்கனவே இந்த இடம் பயங்கரமாக குளிருது. இதுக்கு மேலே உன் மேலே ஐஸ் வாட்டரையும் ஊற்ற போகிறேன். ஒருவேளை ஸ்கூலில் என்னை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா நான் சாதாரண தண்ணி நினச்சி ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டேன், இது ஜஸ்ட் ப்ராங்க் தான் அப்படின்னு சொல்லி நான் ஈஸியாகவே சமாளிச்சிருவேன்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். ரெண்டாவது உனக்கு மட்டும் சிவியராக இன்ஜூரி ஆச்சுன்னா கண்டிப்பாக உன்னாலே இந்த ஸ்கூலை கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கு நீ பேசாமல் அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு சொல்லிட்டு போகிறது உனக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்லும்போது கரேசாவாவுக்கு ரொம்ப பயம் வருது. அவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே ஐஸ் தண்ணிலாம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ அயனகுஜி அவனோட ஸ்டடி குரூப்போட சேர்ந்து படத்துக்கு போகிறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்கான். இதே இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அடுத்து வர 2 எபிசோடும் செம்மையாக இருக்கும். அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.